கண்டிப்பா இருக்கணும். மூணாவது, இதே சங்கீதத்துல ஆராதனையை குறித்த ஒரு வைராக்கியம் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? ஆலயத்தை குறித்ததான வைராக்கியம். ரெண்டாவது பரிசுத்தத்தை குறித்ததான வைராக்கியம். மூணாவது ஆராதனையை குறித்ததான வைராக்கியம். நீங்க பாருங்க, 132 7ஆம் வசனம், அவருடைய வாசஸ்தலங்களுக்குள் பிரவேசித்து அவர் பாதப்படியில் பணிவோம். அல்லேலூயா. என்னன்னா, ஒரு ஆராதனைக்கு போறோம் அப்படின்னா, இந்த ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த திருவிருந்து ஆராதனைக்கு நீங்க வாரீங்க அப்படின்னா, முந்தின நாளே இதற்காக நீங்க ஜெபம் பண்ணிருக்கணும். அல்லேலூயா. முந்தின நாளே இந்த கோயிலுக்கு வரும்போது என்ன காணிக்கை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்து வைக்கணும். இந்த ஆராதனைக்கு இவ்வளவு காரியம் இருக்கு. அதே போல 1ஆம் மணி அடிச்சுட்டு அப்படின்னா வீட்டுல இருந்து என்ன செஞ்சிடணும்? கிளம்பிடணும். 2ஆம் மணி அடிக்கும் போது உங்க கால்கள் எங்க நிற்கணும்? ஆலயத்தில் நிற்கணும். அதான் முக்கியம். இப்போ 5:30 மணிக்கு ட்ரெயின் அப்படின்னா 5:35 போனா ட்ரெயின் எரிஞ்சிருக்கும், போயிருக்கும். உங்க கால்கள் ஸ்டேஷன்ல தான் இருக்கும். எங்க நிற்காது? ட்ரெயின்ல நிற்காது. அது பாட்டுக்கு போயிருக்கும். ஆனா 2ஆம் மணி அடித்த பிறகு உங்க கால்கள் வீடுகளிலோ தெருக்களிலோ உலாவக்கூடாதான். ஆராதனை மேல வைராக்கியம் இருந்துச்சுன்னா 2ஆம் மணி அடிக்கும் போது உங்க கால்கள் எங்க நிற்கும்? இங்க நிற்கும், கோயில் நிற்கும். ஆண்டவரே, இந்த ஆராதனையில நான் வைராக்கியத்தை காட்டலாம் ஆண்டவரே. இது சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய வாசஸ்தலங்களுக்குள் பிரவேசித்து அவர் பாதப்படியில் என்ன செய்வோம்? பணிவோம். சாதாரணமா ஒரு கலெக்டர் முன்னாடி உட்கார்ந்து பேச போறோம்னா செல்போனெல்லாம் ஆஃப் பண்ணி அப்படி ஜென்ட்லா உட்கார்ந்து என்ன செய்வோம்? அமைதியா உட்காரோம். ஆனா ஆலயத்துக்கு வரும்போது மட்டும் செல்போனை கொண்டு வந்து இங்கேருந்து செல்போனை நோண்டிக்கிட்டு இருக்கோம். செல் வந்துச்சுன்னா உடனே எழுந்துச்சு வெளியே போய் என்ன செய்யறோம்? பேசுறோம். சில இடத்துல கோயிலில் இருந்தே சத்தம் போட்டு பேசிட்டு போறாங்க. அதெல்லாம் ஆகாது. அதே போல ஆலயத்துக்குள்ள வந்தீங்கன்னா பிள்ளைகள் எல்லாம் விளையாட விடவே கூடாது. ஹோட்டல்ல அமைதியா இருக்கு, இது சந்தோஷமா இருக்கு, ஒரு அமைதி இருக்கணும். பிள்ளைங்க சேட்டை பண்ணிச்சுன்னா எடுத்து மண்டபத்தில் என்ன செய்யணும்? அமைதியா உட்காரணும், சத்தம் வரக்கூடாது. ஏன்னா இது ஆராதனை. சில பேர் நம்ம பஸ்ல போகும்போது 2 புறமும் கதவு திறந்து கிடக்கு, 2 வயசு பிள்ளைய உட்கார வச்சுட்டு போ டிரைவர் மாமாட்ட போ, கண்டக்டர் மாமாட்ட போ, கார விடுவோமா? என்ன செய்வாங்க? பிள்ளை கீழே விழுந்துருன்னு பயம் இருக்கும். பிள்ளை என்ன செய்வான்? அதெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிடுவான். அதே போல ஆலயத்திற்கு வரும்போதும் பிள்ளைகள் எல்லாம் விளையாடுவதற்கு என்ன செய்யக்கூடாது? உள்ள அனுமதிக்கவே கூடாது. ரொம்ப கரெக்டா இருந்தா அந்த ஆராதனையுடைய மேல ஒரு வைராக்கியம் இருந்துச்சுன்னா ஆண்டவர் உங்களை நான் ஆசீர்வதிப்பேங்கிறார். அப்போ 3 காரியம் சொன்னேன். ஒண்ணு என்னது? ஆலயத்தின் மேல வைராக்கியம், பரிசுத்தத்திற்கு மேல வைராக்கியம், ஆராதனை மேல வைராக்கியம். இந்த 3 இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்ய போறாருன்னா, அதே சங்கீதத்துல சங்கீதம் 132 14 இருந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 15ஆம் வசனத்துல ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் சொல்றாரு, உன் ஆகாரம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம். 3 காரியத்துல நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா உங்க ஆகாரம் ஆசீர்வதிக்கப்படும். உங்க ஆகாரத்தை ஆசீர்வதிச்சிட்டாலே நீங்க நீண்ட நாள் வாழ்வீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம நிறைய சாப்பிட்றோம். இந்த காலகட்டத்தில் நிறைய சாப்பாடு கிடைக்கும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, எதையும் போய் கண்டதெல்லாம் என்ன செஞ்சிடாத, சாப்பிடாத. போஜன பிரியனா இருந்தால் உன் தொண்டையில என்ன செய்? கத்திய வை அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கத்திய வச்சா தொண்டையில கத்தி வச்சா என்ன ஆகும்? செத்து போவோம். நீ நிறைய சாப்பிட்டா செத்து போவா அப்படின்னு இருக்கு. நிறைய சாப்பிடாத. பொதுவா இந்த பூமியில நீ நல்ல நீண்ட நாட்கள் வாழணும்னு ஆசைப்பட்டா சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பதாக, சூரியன் அடைவதற்கு முன்பதாக இரவு சாப்பாடை என்ன செஞ்சிட்டு சாப்பிடுறது. 3 மணி நேரம் கழிச்சு என்ன செய்? தூங்க போகும். சாப்பிட்ட பிறகு 3 மணி நேரம் கேட்கணும். அப்படி இருந்தாதான் இந்த பூமியில நீண்ட நாட்கள் வாழ முடியும். 9 மணிக்கு சாப்பிட்டுட்டு 10 மணிக்கு சாப்பிட்டுட்டு அப்படி பெட்டுக்கு போனா வயிற்றுக்குள்ள கேன்சர் வந்துடுமா? என்ன அது சரியா என்ன செய்யாது? ஜீரணமாகாது. அப்படியே இருக்கும், அப்படியே உள்ள உப்பிக்கிட்டே இருக்கும். காலப்போக்கில் கேன்சர் வியாதி அதனால வருது. இன்னைக்கு 60% மக்களுக்கு கேன்சர் வியாதி உள்ள வந்துட்டு அது மனுஷனை விஷயம் கொண்டு போடும். அதனால ஆகார விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு,